Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. In date 23/4/2025 இந்த வீடியோ நைட் ஒரு 9:15 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இன்றைக்கி 7:30க்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஃபார் நீட் யூஜி 2025க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது நீட் யூஜி 2025 கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீட் யூஜி 2025க்கு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, அதாவது நீங்கள் நீட் அப்ளிகேஷனில் 3 சிட்டி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த சிட்டி செலக்ட் ஆகிருக்குது, இப்போ அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு அதுக்கு கீழே இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் லைவ் பப்ளிஷ்டு டேட் April 23, 25, அதாவது 23rd April 2025 இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு நீட் யூஜி அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் பேஜ் இருக்கும். இந்த லாகின் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மெயிலுக்கும் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ்லேயும் இருக்கும். அதை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை டைப் பண்ணுங்கள். கேப்சா கோடு கீழே இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு இருக்கும். ஓகேங்களா? அதில் என்ன தகவல்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சென்டர் சிட்டி டு த அப்ளிகண்ட், அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்னுடைய நேம் இருக்கும், மேலா ஃபீமேலா அப்படிங்கிற அந்த தகவல் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், கேட்டகரி என்னங்கிறது இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா நோன் இருக்கும். ஸ்க்ரைபு தேவை அப்படின்னு நீங்கள் முன்னாடியே அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா அந்த இடம் டேஷ்ன்னு இருக்கும். மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எந்த மீடியம் செலக்ட் பண்ணிங்களோ அது இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025. ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு 10:30 போட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு 11 o'clock போட்டிருப்பாங்க. அப்போது அந்த டேட்டு டைம் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் தேர்வு மையத்துக்கு சென்று விடுங்கள். கேட் க்ளோசிங் டைம் 1:30க்கு 1 செகண்டு லேட் ஆச்சுனாலும் உங்களை எக்ஸாம் சென்டருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் 1 year இதுக்காக நீட் எக்ஸாமுக்காக படிச்சிருந்துருக்கலாம், இல்லை ரிப்பீட்டராக இருந்தால் 2 வருஷமாக இருக்கலாம், டெய்லி ரிப்பீட்டராக இருந்தால் 3 வருஷமாக இருந்திருக்கலாம். அதனால் அந்த கடைசி நாள் அன்று, அதாவது 4ஆம் தேதி அன்று உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு அரை மணி நேரம் முன்னதாகவே போயிடுங்க. லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு தேவையில்லாமல் நீங்கள் அந்த தேவையில்லாத பேனிக் ஆகிட்டு இருக்க வேண்டாம். 1:30க்கு கேட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே உங்களை 1 செகண்டு லேட் ஆச்சுனாலும் எந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும், டிராஃபிக் ஜாமு இல்லைன்னா வெஹிக்கிள் பஞ்சர், எதுவுமே எந்த எக்ஸ்கியூஸும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 to 5 PM.
சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், இங்கே உங்களுக்கு எந்த சிட்டியோ அது அலாட் ஆகிருக்கும். டியூ டு சம் ப்ரைவசி இஷ்யூஸ் நான் அதை வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. அதுக்கு கீழே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். திஸ் இஸ் நாட் த அட்மிட் கார்டு, இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது. திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் சென்டர் சிட்டி டு ஃபெசிலிட்டேட் த கேண்டிடேட். முன்கூட்டியே உங்களுடைய தேர்வு மையம் எந்த நகரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு. த அட்மிட் கார்டு வில் பி இஸ்யூடு லேட்டர், ஷல் பி இஸ்யூடு லேட்டர். அடுத்தது நேம் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி, எந்த தேர்வு மையம், எந்த அந்த பள்ளியினுடைய பெயர் அல்லது கல்லூரியினுடைய பெயர் அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற இந்த 8 பாயிண்ட்டையும் தெளிவாக படிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் பை 11 AM. 11 மணிக்கு அப்படின்னா 11 மணிக்கு முன்னதாகவே சென்று விடுங்கள். நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். அப்போது கதவு மூடப்பட்ட பிறகு 1 மணி 30 நிமிடத்திற்கு பிறகு உங்களை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ரூம் பிஃபோர் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். 5 மணிக்கு முன்னதாக நீங்கள் வெளியே வர அனுமதி கிடையாது. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு வெரிஃபை த லொக்கேஷன். உங்களுக்கு எந்த தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த தேர்வு மையத்திற்கு முன்னதாகவே 1 நாள் முன்னதாக அல்லது 2 நாள் முன்னதாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, பிரதர் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸு, அங்கிள், ஆண்டி யாராவது போய் அதை முன்கூட்டியே பார்த்து வீட்டிலிருந்து அந்த லொக்கேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுக்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன, இது எல்லாத்தையுமே ப்ரியராக பிளான் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து அப்டேட்டட் ஆதார் காப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஒரிஜினல். ஓகேங்களா? அடுத்தது, கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வித் தம் இன்டு த எக்ஸாமினேஷன் வென்யூ. என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் எஸ்எம்எஸ் அப்லோடட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோகிராஃப் ஒன்று வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஒட்டணும், இன்னொன்று உங்களுடைய அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டணும். அப்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டியிருக்கணும், இன்னொன்று அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். சிக்னேச்சர் எல்லாமே மாணவர்கள் வீட்டில் போடக்கூடாது, எக்ஸாம் சென்டரில் தான் போடணும். பேரண்ட் வேணால் வீட்டிலையே போட்டு கொடுத்துருங்க. அடுத்தது, அட்மிட் கார்டு டு பி இஷ்யூடு செப்பரேட்லி. இப்போது இது இன்டிமேஷன் ஸ்லிப் தான். அட்மிட் கார்டு வந்து 1ஆம் தேதி ஆஸ் பர் த என்டிஏனுடைய அறிவிப்பின்படி 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னதாகவே வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதே போல் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு உங்களுடைய அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்கும். அதில் செல்ஃப் டிக்ளரேஷனை படிச்சுட்டு அதில் சைன் பண்ணணும். அதில் சைன் பண்ணுறதும் எக்ஸாம் சென்டரில் தான் பண்ணணும். அங்கே இன்விஜிலேட்டர் ஒரு சைன் பண்ணுவார். அப்போது கையெழுத்து எல்லாமே தேர்வு அறையில் தான், பெற்றோர் மட்டும்தான் வீட்டில் கையெழுத்து போடணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கன்ஃபர்மேஷன் பேஜில் ஒட்டிட்டு போயிருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குங்க. தேவைக்கு அதிகமாகவே எடுத்து வச்சுக்குங்க. ஏன்னா இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத எக்ஸாம் சென்டரில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதோட சாஃப்ட் காப்பியும் உங்கள் மெயிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரைப் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா அதற்கான அனுமதியையும் கொஞ்சம் முன்னதாகவே போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் அதுக்கான அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ். என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. தேவையில்லாத எந்த ஐட்டமும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு பார்க்குறதுக்கு ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ, ஃபோனு, மொபைல் ஃபோனு, இது எல்லாமே பார்ட் ஐட்டம்ஸ். நீங்கள் இதை தவிர வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை பாதுகாத்து வைப்பதற்கு தேர்வு மையத்தில் பாதுகாப்பு அறை
கொடுக்க மாட்டார்கள். ஓகேங்களா? அடுத்தது, candidate are not allowed to carry any personal belongings, electronic gadgets, mobile phone, other banned item, the information bulletin to the examination center. இதில் வந்து examination officials will not be responsible for the safe keep of personal belongings and there will be not facility at the center to keep the belongings. உங்களுடைய பொருட்களை பாதுகாத்து வைக்க பாதுகாப்பறை கொடுக்கப்பட மாட்டாது. இது ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆல் கேண்டிடேட்ஸ் ஷல் பி அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் டியூரிங் தி எக்ஸாமினேஷன். தேர்வு அறை முழுக்க கண்காணிப்பு கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. Have a nice day.